ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் தூதுவளை ரெண்டுமே ஒரே இனத்தை சேர்ந்தது தான் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாமா. சுண்டைக்காயினுடைய இலை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி தான் தூதுவளையினுடைய இலையும் இருக்குது. சுண்டைக்காய் பூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஒயிட் அண்ட் எல்லோவாக இருக்குது. தூதுவளை பூ பாருங்கள் வயலட் அண்ட் எல்லோவாக இருக்குது. சுண்டைக்காய் பாருங்கள் சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, அந்த க்ரீன் கலரில் இதே உருண்டையாக இருக்குது. தூதுவளையினுடைய அந்த காயினுடைய சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அதே மாதிரி தான் உருண்டையாக இருக்குது. ஆனால் மேலே வந்து லைனாக இருக்குது. சுண்டக்காய் செடியிலையும் நிறைய முட்கள் இருக்குது, தூதுவளையிலையும் அதே மாதிரி நிறைய முட்கள் இருக்குது. ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டுமே. சுண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 அடி ஹைட்டு வரைக்கும் வளரும். தூதுவளையும் ஹைட்டு வரும், ஆனால் அது கொடி மாதிரி தான் போகும் பாருங்கள், இப்படியே ஹைட்டாக போகும், கொடி மாதிரி தான் போகும். விட்டால் கீழேயே நல்லா படர்ந்து வரும். இல்லை நீங்கள் அதுக்கு படறதுக்கு ஏதாவது ஒரு குச்சி கொடுத்தீங்கன்னா ஹைட்டாக போகும். ஆனால் இந்த காய்கறிகள் ரெண்டுக்குமே 2 விதமான நோயை குணப்படுத்துகிற குணம் இருக்குது. இது ரெண்டுமே ஒரே குடும்பத்தை சேர்ந்த காய்கறிகள் தான்.